ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு எம்ஆர்பில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து 2553 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 56,100 வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும். ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 15th மேக்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாருங்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 2553 வேக்கன்சி வந்திருக்கு. அசிஸ்டன்ட் சர்ஜன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து எடுக்குறாங்க. இம்பார்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 24 ஏப்ரல் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 15th மே வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிபிடி மெத்தட்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அத வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க 56,100ல இருந்து ரூ. 1,77,500 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்க போது. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுல உங்களுக்கு ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அதிகபட்சமா நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஸோ எம்பிசி, பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸ் கேட்டகரியா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 47 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 50 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து பாருங்க எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மெட்ராஸ் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த மெடிக்கல் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 50 மார்க் வந்து இருக்கும். அதே சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க அடுத்தது உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். இதுல குவாலிஃபை மார்க்குமே வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மினிமம் குவாலிஃபை மார்க்குமே வந்து பாருங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க் எடுத்தாலே நீங்க வந்து குவாலிஃபை. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாரி வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்குமே வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நோ ஓரல் டெஸ்ட்னே சொல்லிட்டாங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இதுல இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போது. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 500 ஃபீஸு. அதர்ஸ் கேட்டகரியா இருந்தா ரூ. 1000 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, mrb.tn.gov.in குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க உங்களோட ஃபோட்டோல இருந்து, உங்களோட சிக்னேச்சர்ல இருந்து, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி, நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல அப்லோட் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.